ஹாய் காய்ஸ், வி ப்ராஃபிட்ஸோட நாலேஜ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓனா என்ன, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிது, இப்போ நம்ம ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டில் ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வி ப்ராஃபிட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஓ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபருங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தன்னை டெவலப் பண்றதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் ஃபண்ட் தேவைப்படுற பட்சத்துல அந்த கம்பெனி தன்னோட ஷேர்ஸை முதல் முறையா நம்மள மாதிரியான பப்ளிக்கு செல் பண்ணும். இந்த மாதிரி கம்பெனி தன்னோட ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் டைமா பப்ளிக்கு செல் பண்றத தான் நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி நீங்க இன்னமுமே தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட வி ப்ராஃபிட் சேனல்ல கம்பெனிஸ் எதுக்காக ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற வீடியோல இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்தாச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துடுங்க. ஓகே, இந்த மாதிரியான ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனிஸோட ஷேர்ஸை அதோட ஆரம்ப காலகட்டமான ஐபிஓலயே வாங்குறதுனால நல்ல ஷேர்ஸை கம்மி ரேட்லேயே நம்மளால வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸ்னு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்றது நல்ல டைவர்சிஃபையாகவும் ஓவராலாக நம்மளோட போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஐபிஓவில் தன்னோட ஷேர்ஸை ரிலீஸ் பண்ண ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட் கம்பெனி தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 100% ரிட்டர்ன்ஸை அள்ளி கொடுத்துருக்கு. ஓலா ஐபிஓ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க. அடுத்ததா ஐபிஓல தன்னோட ஷேர்ஸை ரிலீஸ் பண்ண ஒரு கம்பெனி ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸான NSE BSEல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதனால நமக்கு நல்ல லிக்விடிட்டியும் கிடைக்கும். அந்த ஷேரை நாம எப்ப வேணாலும் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம இப்போ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, இப்போ ஐபிஓ மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்ற கம்பெனி என்ன ரீசனுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அவங்க தங்களோட பிசினஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களா, இல்ல கடன் அடைக்கிறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, இந்த மாதிரி ரைஸ் பண்ண ஃபண்டை அவங்க ஃபியூச்சர்ல எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற எஸ்டிமேட்டை அவங்களோட டிஹெச்ஆர்பிலேயே கொடுத்துருப்பாங்க. அதையும் தெளிவாக ரீட் பண்ணிடுங்க. நம்பர் 3, ஒரு ஐபிஓட வேல்யூவேஷன்றது ரொம்ப ஃபேர் வேல்யூவாகவும் எதிர்காலத்தில் இந்த ஐபிஓனால நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஓவர் வேல்யூடாக இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. நம்பர் 4, இப்போ நார்மலாக நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறப்ப எப்படி அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க ஒரு நல்ல ஐபிஓக்கு அப்ளை பண்ணுனாலும் அவங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அசெட்ஸ் அண்ட் ரெவென்யூலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இயர்லி பேசிஸ்ல நல்ல growth இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணுங்க. நம்பர் 5, ஐபிஓல தன்னோட கம்பெனிஸோட ஷேர்ஸை ரிலீஸ் பண்ற கம்பெனியை சேம் அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்பர் 6, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு, ஃபியூச்சர்ல அந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸும் அது சார்ந்த இண்டஸ்ட்ரியும் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐபிஓனா என்ன, அதுல இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது, ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா ஒவ்வொரு ஐபிஓ இன்வெஸ்டருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.